கருத்தியல் ரீதியாக இந்த மண்ணை பண்படுத்திய தலைவர்கள், பெரியார் உள்ளிட்ட தலைவர்கள் இன்றைக்கு விமர்சிக்கப்படுவதை, அவர்களுக்கு எதிரான அரசியல் பேசப்படுவதை அதிமுக போன்ற கட்சிகள் எப்படி வேடிக்கை பார்க்கிறது? இன்றைக்கும் தோழமையோடு தான் இதை நான் சுட்டிக்காட்டுகிறேன். அதிமுகவை இன்றைக்கும் ஒரு திராவிட இயக்கமாக நம்புவதால், ஒரு தோழமை இயக்கம் என்று கருதி இதை நான் முன்வைக்கிறேன். ஜெயலலிதா அம்மையார் பார்ப்பன சமூகத்தில் பிறந்தவர்தான். அவர் வெறும் தேர்தலுக்கான பிரச்சாரமாக செய்யவில்லை, உளப்பூர்வமாக சொன்னார். பாஜகவிடம் நாங்கள் ஏமாந்து விட்டோம், மோடியிடம் நாங்கள் இனி எந்த காலத்திலும் உறவு வைத்துக் கொள்ள மாட்டோம். அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டாமா? ஜெயலலிதா அவர்களின் வழிவந்தவர்கள், RSS இயக்கத்தை எச்சரித்தவர் எம்ஜிஆர். அவர் தமிழ் மண்ணை சார்ந்த எந்த சாதியிலும் பிறக்காதவர். இந்த சாதியில் நான் ஓபிசி அல்லது எம்பிசி அல்லது ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த பட்டியலுக்குள்ளும் வராதவர் எம்ஜிஆர். ஆனால் அவருக்கு இந்த மண்ணின் மீது அக்கறை இருந்தது, இந்த மக்களின் மீது அக்கறை இருந்தது. பெரியார் பேசிய சமூக நீதி அரசியலில் நம்பிக்கை இருந்தது. பெரியார் கொண்டு வந்த எழுத்து சீர்திருத்தத்தை சட்டப்பூர்வமாக்கினார். பெரியார் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடினார். அந்த எம்ஜிஆர் RSS காரர்களை எச்சரித்தாரா இல்லையா?